கதைக்குள் போறதுக்கு முன்னாடி ஐயப்பனை பிடிக்கும் என்றால் கமெண்டில் ரெட் ஹார்ட் போடுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு ஐயப்பனை பிடிக்கும் என்று. ஐயப்பன் அவதாரம். ஐயப்பன் சிவபெருமான் மற்றும் மோகினியின் மகனாக பிறந்தார். சமுத்திர மந்தனம் நிகழ்ச்சியின் போது தேவர்களுக்கு அமிர்தம் பகிர மோகினி உருவாகினார். சிவபெருமான் மோகினியின் அழகில் மயங்கி அவருடன் இணைந்தார். அதன் விளைவாக ஐயப்பன் பிறந்தார். ஐயப்பனின் பிறப்பு வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் இணைக்கும் சமரசத்தை எடுத்துக்காட்டுகிறது. 4 மாணிகண்டனின் வளர்ப்பு. இந்த பந்தலத்து ராஜசேகர ராஜாவால் குழந்தை ஐயப்பன் காட்டில் கண்டெடுக்கப்பட்டார். குழந்தை இல்லாத ராஜா அவரை தத்தெடுத்து மாணிகண்டன் என பெயரிட்டார். கழுத்தில் மணியுடன் உள்ளவர். மாணிகண்டன் அறிவில் சிறந்தவர், போர்க்கலைகளில் திறமையானவர் மற்றும் கருணையுடனானவராக வளர்ந்தார். 4 மணி நேரம் ஐயப்பனை எதிர்த்த சதி பிறகு பந்தலத்து ராணி ஒரு மகனை பெற்றார். தன் மகனே அரியாசனத்தை ஏற்பார் என்ற எண்ணத்தில் ராணி மாணிகண்டனை அகற்ற சதி செய்தார். தனது கள்ளக்கார அமைச்சரின் ஆலோசனையை பின்பற்றி தன்னை தீவிரமாக உடம்பு சீர் கொடுக்க வேண்டியது என்று தோற்றமளித்தார். ராணி புலிகளின் பாலே தன் நோயை குணமாக்கும் மருந்து என கூறினார். 4 காட்டிற்கான பயணம். மாணிகண்டன் இந்த கடினமான பணியை மேற்கொள்வதற்கு முன் வந்தார். அவர் காட்டுக்கு சென்றார். அங்கு அவர் பல சவால்களை எதிர்கொண்டார். முக்கியமாக மகிஷி என்ற அரக்கி. மகிஷி ஒரு சாபத்தால் கடவுள், குழந்தை ஒருவரால் மட்டும் கொல்லப்பட வேண்டியவளாக இருந்தார். மாணிகண்டன் தனது வீரத்தால் மகிஷியை வதம் செய்தார். 4 முக்கால் சபரிமலையின் ஆராதனை. மகிஷியை வீழ்த்திய பின் அவர் காட்டிலிருந்த புலிகளை அடக்கி அவற்றின் பாலை ராஜாவின் அரண்மனைக்கு கொண்டு வந்தார். பின்னர் மாணிகண்டன் தன் தெய்வீக அவதாரத்தை வெளிப்படுத்தினார். மாணிகண்டன் பந்தலத்தை விட்டு வெளியேறி சபரிமலையில் தனித்த ஒரு மலை மீது தங்கினார். அங்கே அவர் பக்தர்களின் வழிபாட்டிற்காக சந்நிதி அமைக்குமாறு கூறி தெய்வீக வடிவத்தில் அறிந்தார். அதன் பிறகு சபரிமலை ஐயப்பன் கோயில் அமைக்கப்பட்டது. அங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் எளிமையாக தீட்சை மேற்கொண்டு அவரது அருளை பெற வருகிறார்கள்.